பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாள் கால வேளை, இந்த வருஷத்தின் கடைசி நாளிலும் கூட கர்த்தர் நம்மை பாதுகாப்போடு வழிநடத்தி வந்திருக்கான நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலும் கூட ஒரு புதிய லோக சுவார்த்தை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் நம்மை தாங்கி நடத்தினது. இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் வாசித்து உங்களுக்கு செபிக்க விரும்புகிறேன். ஏசாயா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏசாயா 1:19 அவர் ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் இனி வரும் நாட்களிலே தேவன் சொல்ற ஒரு காரியம். அந்த இஸ்ரவேலர்களை பார்த்து சொன்னாரு, நீங்க உங்களை கழுவி சுத்திகரிங்க, நீங்க நன்மை செய்யப்படிங்க, நியாயத்தை தேடுங்க, கர்த்தருக்கு பிரியமாயிருங்க, திக்கற்றவர்களை ஆதரிப்பு பண்ணுங்க, திக்கற்றவர்களின் விதவைகளை நியாயத்திலே சரியா பண்ணுங்கன்னு நிறைய சொல்லிட்டு தான் சொல்றாரு. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேச நன்மை புசிப்பீர்கள். கர்த்தர் சொல்லும் பொழுது அதுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். ஆண்டவர் எப்பவுமே அதான் ஆண்டவர் விரும்புறது என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன் நடக்காட்டா ஏன் நடக்கல? இப்போ வெளிச்சத்துல இருக்கணும்னு நமக்கு ஆசை. ஆண்டவர் இந்த மாதிரி வெளிச்சத்துல இருந்தா நீங்க இப்படி நடந்தா வெளிச்சத்துல இருப்பீங்க. அப்ப வெளிச்சம் போயிடுச்சுன்னா இருட்டு வந்துடும். அதனால சொல்றாரு, இருட்டு என்றால் பாவம், இருட்டு என்றால் உலகம், இருட்டு என்றால் இந்த காரியம், அப்போ அழிவு, அதுக்கெல்லாம் இருட்டுன்னு பேர். அது வந்துடும். அது வராம இருக்க சொல்றாரு. இந்த மாதிரி செஞ்சா வெளிச்சம் இருக்கும், நீங்க வெளிச்சத்துக்குள்ளா இருப்பீங்க. அதனால நீங்க மனம் பொருந்தி செவி கொடுக்க வேண்டும். இதோட வார்த்தைக்கு ஒரு நாளும் கர்த்தர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறது. காலவெளியில் கர்த்தரோடு பேசுகிறாரு. என்ன பேச? நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுத்தால், மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தில் உள்ள நன்மைகள் புசிப்பீர்கள். இல்லாவிட்டால் தேசத்தின் தீமைகளை தான் நம்ம அனுபவிப்போம். இன்னைக்கு காலவெளியில் நீங்க பாருங்க, அரபு தேசத்தை அழிந்து கொண்டிருக்கிறோம். மெக்கா மதீனால பயங்கரமான ஃப்ளட்டு போயிட்டு இருக்குது. அது லைவாக போயிட்டு இருக்கு. அழிவுகள் வந்து கொண்டே ஒவ்வொரு நாட்டிலையும் வந்துகிட்டே இருக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய வல்லமை நம்மை நிரப்புகிறது. இந்த நாளிலே அருமையானவர்களே, தேசத்தின் நன்மைகள், தேசத்தில் உள்ள நன்மைகள் பாருங்க. ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நான் உங்களுக்கு கானானை கொடுப்பேன், பாலும் தேனும் ஓடுகிற கானான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த கானான், அந்த இடம் அந்த மாதிரி செழிப்பான இடம். ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத போல் இருக்கும். அது தட்பவெட்ப நிலை மற்ற சூழ்நிலை செழிப்பான இடம், நல்ல விளைச்சலுக்கு, நல்ல விவசாயத்திற்கு சரியான ஒரு இடம். அதனால்தான் அந்த தேசத்தின் அதில் சொல்லப்பட்டிருக்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த தேசம் நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. அதே போல இப்ப அடிமையா இருந்த அந்த அடிமைத்தனத்தில் இருந்த எகிப்து நாட்டில் இருந்தாலே அவளை புறப்பட பண்ணி இந்த கானான் தேசத்துல பாலும் தேனும் கூட தேசத்துக்கு கொண்டு வந்தார். ஏன்னா வசனம் சொல்லுது, நீங்கள் என் வார்த்தைக்கு செவி கொடுத்தால், பாருங்க, மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் இன்றைக்கு அதே போல கர்த்தர் சொல்றார், அவருடைய வார்த்தையின்படியே நடந்தால் தேசத்தின் நன்மை சோதனை உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இனி வரப்போற இந்த புதிய வருஷத்துல உங்களுக்கு புதிய ஆசீர்வாதங்கள் பாருங்க, நன்மைகளை கொடுக்கும். கர்த்தர் நன்மைகளை கொடுக்க ரெடியா இருக்கிறாரு. ஆனா உலகம் பாருங்க, உலகத்தில் உள்ள காரியத்தை நான் போகும்போது அங்க தீமை ரெடியா இருக்கு. எது வேணும்? நல்லதா கெட்டதா? நீங்கள் பிழைக்கும்படி, நீங்கள் புசிக்கும்படி, நீங்கள் பிழைக்கும்படி பாருங்க, தன் நன்மையை புசிக்கும்படி ஜீவனை தெரிந்து கொண்டு என்று சொல்லப்படும், வெளிச்சத்தை தெரிந்து கொண்டு என்று. அப்ப தெரிந்து கொண்டு நம்ம கையில இருக்கு. தெரிந்து கொள்றது ஏன் இப்படி வந்துச்சு, ஏன் வரலங்கிறது நம்ம கையில இல்லை. நாம செய்யற காரியங்கள் ஆண்டவர் பண்ணிட்டாருன்னு ஆண்டு சொல்றோம், நம்ம கையில தான் இருக்குது. இந்த நாளிலே அருமையான காலை வேளையிலே, இந்த வருஷத்தின் கடைசி 31ஆம் தேதி காலை வேளையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும் நாட்களில் நன்மையாய் முடிய வேண்டுமானால் அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் முற்றிலும் செவி கொடுப்போம் என்கிற வார்த்தைக்கு சொல்லுங்க. பாருங்க, யோசுவாவை பார்த்து ஜனங்கள் சொல்றாங்க, நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்று கேட்கும்போது, நான் என் வீட்டாரில் கர்த்தரை செய்ப்பேன், நீங்க யாரை செய்ப்பீங்க கேட்டா அவங்க பாருங்க, நாங்களும் கர்த்தரை செய்ப்போம்னு சொன்னா, அப்போ யோசுவா சொல்ல, இல்லை நீங்க அப்படி சேவிக்க மாட்டீங்க, நீங்க நதிக்கு அப்புறத்தில் உள்ள காரியங்கள்லாம் பண்ணுவீங்க, இப்புறத்தில் உள்ள காரியங்களை பண்ணுவீங்க, உலகத்தில் உள்ள காரியங்களாம் பண்ணுவீங்கன்னு சொன்னா. அதனால இன்றைக்கு தேசத்தின் நன்மையை புசிக்கும்படியாக நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம் என்று ஒரு முடிவுக்கு இந்த நாள்ல நீங்க வந்துட்டீங்கன்னா புது வருஷம் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீர்கள். புது வருஷம் உன் குடும்பம், பிள்ளைகள், வேலைகள், தொழில்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். அது ஒரே ஒரு கண்டிஷன்ல இருக்கு, கர்த்தருக்கு செவி கொடுக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களில் புதிய வருஷத்துல மறுபடியும் சந்திப்போம். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை
குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரா நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இயேசு நாமத்தினாலே நாங்கள் மனம் பெருந்தி செவி கொடுக்கிறவளாய் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி நடக்கலாம் எங்களை இந்த காலநிலையை மாற்றும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வருஷத்தின் கடைசி நாளிலும் கூட மறுபடியும் உங்களுடைய வார்த்தைகளோடு பேசுறதுக்காக சொல்றோம். உங்களுடைய வார்த்தையின்படி நடக்க உதவி செய்யுங்க, செவி கொடுக்க உதவி செய்யுங்க, நல்ல வழியை தெரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா காரியங்களையும் உங்களுடைய வசனத்தின்படி நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படி செபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ள வழி நடத்து இந்த காலையில் மறைத்துக் கொள்ள செபிக்கிறேன். வசனத்தை கேட்கிற பார்க்கிற யாவரையும் ஆசை இயேசுநாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. மனம் பற்றி செவி கொடுங்கள். கர்த்தர் உங்களை வரப்போற நாட்கள் ஒரு புதிய ஆசீர்வாதத்தில் கொண்டு வருவாராக. இன்னும் ஒரு லோக சுவாசத்தில் சந்திக்க வரலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.